ஒன்னே போர்ஷன் ஒன்று வந்து சொல்லு. கடவுள் இல்லைன்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே வார்த்தையில ஏத்திஸ்டா மாத்துறாங்க எல்லாத்தையும். கடவுள் இல்லைன்ட்டாங்க. ஒரே நைட்ல பாக்குறேன் ஒரு 12 மணிக்கு ஒரு போஸ்ட் வருது திடீர்னு. என்ன என்ன என்னாச்சு அப்படின்னா, கடவுள்லாம் பொய், கடவுள்லாம் இல்ல அப்படின்னாங்க. நான் பாக்குறேன், இல்லை இல்லையே, எனக்கு நம்பிக்கை இருக்கே. ஜேமி ஓட்டன் போட்டோ எடுத்து பாக்குறேன் வால்பேப்பர் வச்சுட்டு. இருக்கே, இங்க பாருங்க இருக்கு அப்படின்ற. இருக்காரு இதோ இருக்காரு. இருக்காரு, தோ தோ இருக்காரு அப்படின்னு பாக்குறா. பார்த்தா சிஎஸ்கேவோட குவாலிஃபிகேஷன் அது இல்லாம டாப் 4 யாரு ஃபினிஷ் பண்ண சான்ஸ் இருக்கு, யார் ஃபினிஷ் பண்ணா நம்மளுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு மன திருப்தியா இருக்கும் அப்படின்றதுக்காக டிஸ்கஷன் ஃப்ரெண்ட்ஸ். எல்எஸ்ஜி, எஸ்ஆர்எஸ், ஜிடி இந்த 3 மேட்ச்ல 3 வின் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் குவாலிஃபைட் 100%. இல்ல 3ல 2 தான் வின் பண்ண முடியுது அப்படின்றதுக்கு வரேன். எல்லா ப்ராபபிலிட்டியும் சொல்றேன் உங்களுக்கு. என்னன்னா 2 தான் வின் பண்ண முடியுது இந்த 3லன்னு வந்து வச்சுக்கோங்களேன். எய்தர் உன்னால ஜிடி கூட வின் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல, சரியா, ஷோர் ஷாட்டா நீ வந்து எஸ்ஆர்எஸ் கூட ஜெயிச்சே ஆகணும், எல்எஸ்சி கூட ஜெயிச்சே ஆகணும். ஓகேவா? இப்படி ஆச்சுன்னா பாயிண்ட் டேபிள் என்ன ஆகும் நான் சொல்றேன் உங்களுக்கு. யார் வெளில போவான்றதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஜிடி நம்ம கூட ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவன் ஆல்ரெடி இன்னும் நம்மளை தவிர்த்து ஒரு மேட்ச் இருக்கு, சரிங்களா? அந்த மேட்ச்ல நமக்கு மேல போய் உட்காருவான். அதுல ஜெயிச்சிட்டானா அதுக்கப்புறம் இன்னொரு மேட்சும் ஜெயிச்சிட்டான், நம்ம கூட ஜெயிச்சிட்டானா 9 மேட்சஸ் ஜெயிச்சிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல 10 மேட்சஸ் ஜெயிச்சிருப்பான் 14ல, சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ டேபிள் டாப்பரா ஃபினிஷ் பண்ணுவான் கண்டிப்பா, ஷுவரா, சரிங்களா? எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்துட்டு 2 பேர் கூடயுமே மேட்ச், இது 2 பேர் கூட இல்ல. எப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்து சிஎஸ்கே கூட மேட்ச் இருக்கு, ஆர்சிபி கூட மேட்ச் இருக்கு. அவன் வந்து கண்டிப்பா சொல்றான், குவார்டர் ஃபைனல் மேட்ச் தான் இது கிட்டத்தட்ட. அவ்வளோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் கைஸ். இதுல நம்ம ஜெயிச்சு உள்ள போயிட்டோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஆர்சிபி கூட தோத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எஸ்ஆர்ஹெச்ச அந்த இடத்துல பீட் பண்ணிடலாம். ஏன்னா ரன் ரேட்டு அவனுக்கும் நமக்கும் பெருசா டிஃபரன்ஸ்லாம் இல்ல. நம்ம ஜெயிச்சாலே 2 மேட்ச் டீசெண்டா ஜெயிச்சாலே போதும், 2 ஓவர்ஸ் பேர்ல ஜெயிச்சாலே போதும், இல்ல அதான் கிட்டத்தட்ட 2 ஓவர்ஸ் பேர், இல்ல நல்ல ஒரு ஒரு ரன்ஸ்ல கைஸ், ஒரு 30 ரன்ஸ் இல்ல 40 ரன்ஸ்ல அதான் ஜெயிச்சாலே ஃப்ரெண்ட்ஸ், போதும், இது அவனை மேல அவன் போயிடலாம். அவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கும் நம்மளுக்கும் ஒரு வின் தான் டிஃபரன்ஸ். இப்போ எஸ்ஆர்ஹெச் ஒரு மேட்ச் தோத்துட்டான் அப்படின்னா அவனுக்கும் நம்மளுக்கும் வின்ஸ் ஈக்குவல் ஈக்குவல் ஆயிடும். ஆயிடும். நம்ம ஒரு மேட்ச் லக்னோ கூட ஜெயிச்சுட்டு அவன் ஆர்சிபி கூட தோத்துறான்னா ஈக்குவல் ஆயிடும். அப்ப அவன் சொல்ற அப்போ மாதிரி குவார்டர் எஸ்ஆர்ஹெச் ஃபைனல் நமக்கும் சிஎஸ்கேன்றது. எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆ மேட்ச் வருது. ம் குவார்டர் ஃபைனல் அதுல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஜிடி கூட நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, எஸ்ஆர்ஹெச் நமக்கு மேல போக முடியாது. ஏன் நான் சொல்றேன்னா, அவனுக்கு ஆர்சிபி கூட தோத்தாலுமே கீழே தான், தோத்தாலும் கீழே தான் வருவான். ஆர்சிபி கூட ஜெயிச்சாலுமே அவனுக்கு நமக்கு நெட் ரன் ரேட்ல பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது, நம்ம அப்படியே மேல போயிடலாம் தான் சொல்றேன். ஜிடி மேட்ச் வந்து நெட் ரன் ரேட் தான் நம்மளுக்கு பாதிக்குமே தவிர்த்து ஜிடி மேட்சை வச்சு நம்ம உள்ள போவோமா அப்படிங்கிறது மேட்டர் இல்ல. மேட்டர் என்னன்னா எல்எஸ்சி கூடயும் எஸ்ஆர்எஸ் கூடயும் ஜெயிக்கணும். ஜிடியை கம்பேர் பண்றப்போ அதான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்எஸ் ஓட பவுலிங் யூனிட் வந்து கம்பேரிட்டிவ்லி அவன் ஈஸி சொல்றதுலே தான் கைஸ். தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அவன் அவன் ஷோ ஷாட்டா என்ன நினைக்கிறான் அப்படின்னா பஞ்சாபும் உள்ள போயிடும். அப்ப ஏன்னா ஏன் பஞ்சாப் எல்லாருமே கொடுத்துடுறோம் அப்படின்னா ஸ்டில் அவங்க 4க்கு 4 தோத்துருந்தாலுமே அந்த ஒரு ஆட் பாயிண்ட்ஸ்ன்றது ஒரு சரியான அட்வான்டேஜ். நீ வந்து மற்ற டீமோட ஒரு வின் கம்மியா இருந்தாலுமே நீ அவனோட மேல இருப்ப. ஏன்னா நீ ஆட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கன்ற மாதிரி ஒரு சரியான அட்வான்டேஜ். அதனால எல்லாருமே இப்படி இப்படி கொடுத்துறாங்க. அப்புறம் ஏன்னா பஞ்சாபுக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும். அவன் மிச்சம் இருக்கிற 3 டீம் மூணு மேட்ச் ஆடுறான். எஸ்ஆர்ஹெச், மும்பை, இன்னொன்னு கொல்கத்தா நினைக்கிறேன், தெரியல யாரு, இல்லடா, ஆர்சிபியா, பஞ்சாப் இன்னும் ஆர்சிபி 2 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் 3 அவர். மேட்ச். இல்ல இல்ல, ஆனா மூணுத்துல மூணுத்துல ஒண்ணு ஜெயிச்சாலே டாப் 4 ஷோர்ரா அந்த மாதிரி தான் இருக்கான் பஞ்சாப். ஆனா 15 பாயிண்ட் தானே வரும். ஆட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கானே அவன் தான். புள்ளியா? ஆர்சிபி கூடயும் மும்பை கூட இன்னைக்கு நடக்குது மேட்ச். இந்த 2 மேட்ச்ல ம் தோத்துட்டான்னு வச்சுக்கோயேன், அவன் ஓ 15 பாயிண்ட்ல அப்படி. முடிப்பான். ம் புரியுதா? பஞ்சாப் இப்போ என்ன மாட்டிக்கிட்டு இருக்கானா, அவனுக்கு மேட்ச் எல்லாம் எப்படின்னா ரெண்டுமே சரியான டீம். அதாவது இப்ப மும்பைக்கு வந்து ஒண்ணுமே நத்திங் டு லூஸ்ல இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு எய்தர் மும்பையா தோத்தா வேணாம், இந்த மேட்ச்ல ஒரு மேட்ச் ஆடா, சீசனே முடிஞ்சிருச்சு, இனிமே ஆறுதலுக்கு விளையாடுவோம், அவன் வாய்ப்பு எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு அதாவது சொல்லி விட்டானா நிறைய ஓகே. ட்ரை பண்ணான். ஆஹ் நிறைய ட்ரை ட்ரை பண்ணிட்டான், பண்றானா பென்ஸ் இருந்துல ஓகே, எல்லாத்தையும் அறுக்கிட்டான் அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்கு. ஒரு இல்லைன்னா சான்ஸ் மும்பை இருக்கு. சாப்பிட்டுருவோம். இல்ல அப்படின்னா பும்ரா வந்துட்டு சரி பிராக்டிஸ் எடுத்துக்கோப்பா தம்பி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் பேட்டிங்க்கு மட்டும் ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்டான், அடிச்சு ஆடுங்கடா சும்மா அப்படின்ட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சேஸ் எல்லாம் ஆஹ், தூக்கி சாப்பிடுவானுங்க மும்பை இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு வேணும்னே சிஎஸ்கே வரக்கூடாதுன்னு பண்ணானுங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு தோக்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஏ- ஆர்சிபிக்கு பாத்தீங்கன்னா இருங்க நான் இன்னொன்னு ஏன் சொல்றேன், எஸ்ஆர்ஹெச் கூடயும் பஞ்சாப் கிங்ஸ் கூடயும் ஆர்சிபிக்கு மேட்ச் இருக்கு. 2 மேட்ச் அவனுக்கும் மஸ்ட் வின் கைஸ். ஏன்னு சொல்லட்டா, ஏன்னு சொல்றேன். இப்ப எத்தனை வின்ஸ்ல இருக்கான் ஆர்சிபி? 12 மேட்ச் விளாண்டு 8 வின்னா. 16 பாயிண்ட்ஸ், 8 வின்ஸ். 12 மேட்ச் வின்னு இது.
இன்னும் 2 மேட்ச் எஸ்ஆர்எச் கூட அண்ட் இவன் கூட கைஸ். கைஸ் எஸ்ஆர்எச் அண்ட் பஞ்சாப் ரெண்டுமே மொரட்டு டாப் ஆர்டர் கைஸ். அடிச்சாங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் டாப் ஆர்டர். ஜிடி மாதிரி டாப் ஆர்டர் மட்டுமே விளையாடக்கூடிய டாப் ஆர்டர் இல்ல, கேமை கொண்டு போற டாப் ஆர்டர்லாம் கிடையாது. வச்சா குடுமி, சரைச்சா மொட்டை தான் கைஸ். அப்படிப்பட்ட டாப் ஆர்டர் தான். நீ அடிக்க விட்டுட்ட அப்படின்னா முடிஞ்சிருச்சு. நெட் ரன் ரேட் டிராப் ஆகிறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு 2 மேட்ச்லயுமே. இந்த 2 மேட்சுமே ஆர்சிபி வந்து தோக்காம இருக்கணும், இல்லைன்னா பெரிய மார்ஜின்ல தோக்காம இருக்கணும். அது பண்ணாலே அவன் உள்ள போயிடும் ஆர்சிபி. ஆர்சிபி கிட்ட இருந்து நீங்க நீங்க நினைக்கலாம் எதிர்பார்க்கவே முடியாது. நீங்க நினைக்கலாம் நாங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நாங்க ஆர்சிபி ஏட்டர்ஸ் அப்படின்னு. அப்படி ஆமாடி, ஆமா அப்படிதாண்டி பேசுவேன், அப்படிதான் அப்படிதான் பேசுவோம். அப்படிதாண்டி ஹேட் வாஷ் பண்ணிட்டு பேசுவேன். இருக்கோம் உட்காந்து நாங்களும். சரி, ஏய் ஆர்சிபி தோக்குறானா பாரு அப்படின்ற மாதிரி தான் உட்காந்து பண்ணிட்டு இருந்தோம். நேத்து வேற கிங் கோலி ஒரு மாபெரும் அபாரமான ஒரு 58 பால் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இதை பார்த்துட்டு ருத்ராஜ் ஓட்டுக்கும் 58 பால் நல்ல பால் தான் நினைச்சுக்க போறான். அவன் டக்குன்னு அவுட் ஆயிட்டு கிளம்பாடி ஏய் நோ பவர். நோ கண்ணா, ஏய் ஒன்னு ஆடினா ஊரின் மாதிரி ஆடணும். ஊழல் மாதிரி ஆடு. ஏய் ஒன்றரை பெருசால போன மாதிரி சஞ்சு சாம்சன் எப்படி ஆடினா 14 பால் 28 ரன். இதுக்கு மேல ஒரு சூப்பர் ஸ்டார்ட் கொடுக்கவே முடியாது எந்த ஒரு பேட்ஸ்மேன்னாலையும். ஒரு பவர் பிளேல உனக்கு ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு நீ கிளம்பிட்டியா பவர் பிளேல, அவ்வளவுதான் அவன் மேல முடிஞ்சிருச்சுப்பா. நீ சரி, எப்ப பவர் அப்படி பிளே தாண்டி ஆடணும்னா ஆடுறேன்னா ஜிடி மாதிரி ஒரு ஸ்குவாட வச்சுட்டு ஆ, நீ வந்து ம், ஆடுற ம், ம். இந்த மாதிரி பொறுமையா ஆடுறப்பா, சரி ஓகேப்பா 52 பால் 100 எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி தான் சாப்பிடணுமே தவிர, உன்னால வந்துட்டு ஒரு 9 பேட்ஸ்மேன் போன மேட்ச்ல வச்சுக்கிட்டு கார்த்திக் சர்மா 20 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருந்தான்டா போன மேட்ச். Friends, அதை விடுங்க. அது இப்போ போன மேட்சே புலம்பிட்டோம், போன வீடியோ புலம்பி இருப்போம். போய் பாரு, பாக்குறவங்க விடுங்க. பாத்துக்கோங்க. உட்காந்து சொல்லிட்டு இருந்தான் ரஜத் பட்டிதார் வந்து இதுல அவனுங்களோட அந்த பாட்காஸ்ட்ல சொல்லிட்டு இருந்தான் என்னன்னா, எங்க டீமோட ஃபாரின் பிளேயர்ஸ் மாதிரி யாருனாலுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியாது அது இதுன்னு பேசிட்டு இருந்தான். ஜேமி ஓட்டன் வந்து சைக், ஏய் ராங் ஓரமா நம்பர். போடா சாலா நீ ஆடுறா அப்படின்ட்டு friends, என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சிம்பிளா சொன்னான். ஜேமி ஓட்டன் என்ன சொல்லியிருந்தானா, இங்கிலாந்துல நான் ஆடுறப்ப கூட என் பேரை வந்துட்டு எந்த ஒரு ஃபேன்ஸுமே சாண்ட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை ஒரு நாள் கூட. ஆனா இங்க வந்து சிஎஸ்கேல ஆடுறப்போ இப்படிலாம் பேசுனியப்பா. சிக்கிம் போயிட்டியப்பா. அஹ், அஹ், ஒரே நாள் நைட்டு தான். நல்லா நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏய், இருந்தான். தான் சிஎஸ்கே 3 மேட்ச் ஜெயிச்சா ஷுவரா குவாலிஃபை கைஸ். இல்ல 2 மேட்ச் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீ நீ எஸ்ஆர்எச் வந்து ஜெயிக்கணும். மஸ்ட் எஸ் எஸ்ஆர் ஜெயிச்சே ஆகணும். எஸ்ஆர்எச் ஜெயிச்சாகணும். அதுக்கப்புறம் ஆர்சிபி எஸ்ஆர்எச் ஜெயிக்கணும். அதுதான் மேட்ரு. இப்ப ஆர்சிபி எஸ்ஆர்எச் ஜெயிச்சிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படிப்பட்ட வாயில இருந்து என்னெல்லாம் வர வேண்டியதா இருக்கு பாருங்க. ஆர்சிபி எஸ்ஆர்எச் ஜெயிக்கணும் கைஸ். அதே மாதிரி சிஎஸ்கேவும் எஸ்ஆர்எச் ஜெயிக்கணும். ஜெயிச்சு இப்போ எஸ்ஆர்எச் 2 மேட்ச் தானே இருக்கு. எஸ். இல்லனா இப்படி கூட பண்ணலாம்டா. நானும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் இரு, ஃப்ரெண்ட்ஸ் நானும் இட்ஸ் கோனா சொல்றேன். ஹேப்பன். இட்ஸ் கோனா ஹேப்பன். ஏய், நான் ஏன் சொல்றேன் எஸ்ஆர்எச் மேட்ச் மட்டும் மேத்யூ ஷாட் ஒரு 10 ரன் அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல 10 ரன் அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா 10 ரன் அடிச்சிருந்தானா இந்நேரம் நம்ம எஸ்ஆர்எச் பிளேஸ்ல இருந்திருப்போம் 11-7ன்னு. அவன் 12-6 இருந்திருப்பான். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்? 11-7 நம்ம இருந்திருப்போம், 12-6 அவன் இருந்திருப்பான். மூணு ஏய், மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சா டாப் 2ல குவாலிஃபை ஆயிருக்க வேண்டிய டீம்டா சிஎஸ்கே. ஒரு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்தத பத்திலாம் நாங்க எதுவுமே கேட்கலப்பா. நீ ஜாலியா விளையாடு அப்படின்னு தான் இருந்தோம். ஹோப் கொடுத்து உனக்கு காம்பினேஷன் பிடிக்க செட் ஆச்சு உனக்கு. ஓகே First அந்த அப்பதான் எல்லா புடிச்ச பிளேயர்ஸும் திரும்ப வந்திருக்கானுங்க. நான் எல்லாருமே பவுலிங் செட் ஆகல, எதுவுமே செட் ஆகல. நீ 3 மேட்ச் டைம் எடுத்துக்கிட்டா இட்ஸ் ஓகே. ஏன்னா யாருக்குமே சீசன் எடுத்த உடனே காம்பினேஷன்லாம் அமையாது. நீ கத்துக்கிட்டு பொறுமையா பண்ண அதெல்லாம் ஓகே. அந்த ஒரு மேட்ச் இன்னுமே எனக்கு தெரிஞ்சு எண்ட் ஆஃப் த இந்த சீசன் முடியும் போது அந்த மேட்ச் கண்டிப்பா ரிக்ரெட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அந்த எப்படி மேட்ச் இருக்குன்னு. அந்த மேட்ச் ரெகுலேட் ஆகக்கூடாது அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். ஆர்சிபி எஸ்ஆர்எச் எப்படியாவது தோக்கடிச்சு நீங்க டாப் 2ல போய் முடிச்சுக்கோங்க. எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனால் 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 என் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வராது. வந்திருக்கிறது என்றால் வச்சுக்கோங்க. ஏன் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா எஸ்ஆர்எச் கூட ஆர்சிபி ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், சிஎஸ்கே தோத்து தொலைஞ்சிடாதரா. அவன் தான் நமக்காக இல்லடா பாய், விளையாடுறானே, நான் இரு எல்லாருமே இரு. நம்ம கூட விளையாடுறான். நான் ஒரு நல்ல ஈக்குவேஷன் சொல்றேன் பாரு. நான் என்ன சொல்றேன், எஸ்ஆர்ஹெச் 2 ஜெயிச்சுட்டு அவன் டாப் 2 போயிட்டோம் சரியா. ஆர்சிபி கீழே தேர்ட் பிளேஸ் வந்துட்டோம். நானும் சொல்றேன் பஞ்சாப் இங்க இருந்து தோக்கட்டும்ன்றேன். பஞ்சாப் தோத்துக்கிட்டே இருந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம அழகா ஃபோர்த் பிளேஸ்ல உட்காந்துட்டோம்ல. நம்மளும் பஞ்சாப் ஆர்சிபி ஜாலியா இருப்பா. எலிமினேட் ஆகலாம். பஞ்சாபுக்கு இன்னும் எத்தனை மேட்ச் இருக்கு? 3 மேட்ச் இருக்கு. மூணுத்துல மூணுல மூணுமே தோத்துறா, இல்ல மூணுத்துல ரெண்டு ஜெயிச்சு மூணுல ஒண்ணு தோத்தா 2 கூட ஐ தோக்கணும் மீன் அவன். ரெண்டு. பஞ்சாப் ரெண்டு 2 தோத்துட்டா. தோக்குறதுக்கும் எஸ்ஆர்எச்சுக்கு 2 மேட்ச் தான் இருக்கவே செய்யுது. பஞ்சாப் 2 தோக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆனா கம்பேரிட்டிவ்லி பஞ்சாப் தானே வீக்கர் கரெக்ட் போலிங் தான். எனக்கு. நீ வீக்கர் பவுலிங் நினைப்பு. இன்னொன்னு வந்துட்டு பஞ்சாப் வந்து சரியா மாட்டிக்கிட்டான் யாருகிட்ட,
மும்பை கிட்டயும் மும்பைக்கு ஆர்சிபி கிட்டயும். அதான் தோக்கறதுக்கும் சான்ஸ் ஏய் இருக்குன்ற இப்ப நானு, எஸ்ஆர்ஹெச்மே பஞ்சாப் அப்படிதானே மாட்டிட்டு தோக்கறதுக்கும். இருக்கான். இப்ப எஸ்ஆர்ஹெச்மே அப்படிதான் மாட்டிட்டு ஏய் இருக்கான், இல்ல இல்ல, பஞ்சாப் ஏய் மாட்டிட்டு இருக்கான். ஆர்சிபி சிஎஸ்கே குவாலிஃபை எஸ்ஆர்ஹெச்ன்றது ஒரு ஆகிறதுக்கு இருங்க ரெண்டே ரெண்டு, ஆ, முக்கியமா ஆ. 2 மேட்ச் ஜெயிக்கணும். இங்க இருந்து சிஎஸ்கே 2 மேட்ச் ஜெயிச்சா போதும், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனா சிஎஸ்கே இப்ப உள்ள போறதுக்கு 2 டீம் ஹெல்ப் பண்ணி ஆகணும். அந்த 2 டீம் யாருன்னா, ஆர்சிபினால ஹெல்ப் பண்ண முடியாது, ஜிடினால ஹெல்ப்பே பண்ண முடியாது. ஏன் நான் சொல்றேன், ஆர்சிபிக்கு நெட் ரன் ரேட் அதிகம். அவன் அங்க இருந்து 2 மேட்ச், அடுத்த 2 மேட்ச்ல அவ்வளவு நெட் ரன் ரேட் அடி வாங்கி தோக்குறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆஹா, சரிங்களா? ரெண்டு மேட்சுமே தோத்தாலே 16ல இருப்பான், தோத்தாலே ஃபோர்த் பிளேஸ்ல ஈஸியா முடிச்சு 16ல போயிடுவான். இருப்பான், அவன் ஃபோர்த் பிளேஸ் முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருப்பான். ஆர்சிபியை விட்டுருங்க, ஜிடினாலையும் முடியாது. நம்மளை காப்பாத்தணும் 2 டீம், எஸ்ஆர்ஹெச் அண்ட் பஞ்சாப். இதுல என்ன ஒரு அழகான விஷயம்னா, பஞ்சாபுக்கு வந்துட்டு ஆர்சிபி கூடயும் எம்ஐ கூடயும் மேட்ச் இருக்கு. கேகேஆர் மேட்சை விட்டுருங்க, அவன் எப்படி தோத்துருவான். கேகேஆர் அவனை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா ஒரு நல்ல விஷயம், எல்எஸ்சி கூட மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் பஞ்சாபுக்கு. எனக்கு அதான் பயமா இருக்கு. எனக்கு எனக்கு இல்ல இல்ல இன்னொரு இல்ல match இல்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அது லாஸ்ட் நான் சொல்றேன், ஒரு டீம் சொல்றேன், சரி நீ முடிங்க. இப்படி இருக்கா. அப்படி இருக்கிறப்போ பஞ்சாபும் எஸ்ஆர்ஹெச்சும் 2 பேர்ல யாராவது ஒரு ஆள், இப்ப எஸ்ஆர்ஹெச் ஒரு மேட்ச் ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து நம்ம கூட ஜெயிச்சிருவான், பயமா இருக்கு எனக்கு. நம்ம கூட தோத்துட்டான், ஆனா ஆர்சிபி கூட ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. பஞ்சாப் மும்பை கூடயும் தோத்துட்டு, பஞ்சாப் கூடயும் ஆர்சிபி கூட ஜெயிச்சிட்டான், ஆனா கேகேஆர் கூட தோத்துட்டான்னு வச்சுக்கோங்க. நான் சொல்ற ஈக்குவேஷன் கேளுங்க, அழகா இருக்கும். எப்படின்னா, பஞ்சாப் வந்து நம் மும்பை கூட தோத்துட்டான், கேகேஆர் கூடயும் தோத்துட்டான், ஆர்சிபி கூட ஜெயிச்சிட்டான், ஓகேவா. எஸ்ஆர்எச் வந்து நம்ம கூட தோத்துட்டான், ஆர்சிபி கூட ஜெயிச்சிட்டான். சரிங்களா, நமக்கும் ஆர்சிபிக்கு எலிமினேட்டர் கைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நடக்க போகுது. இட்ஸ் கோனா ஹேப்பன் கைஸ், இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். எலிமினேட்டர்ல வச்சு, அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. ஒரு அது அது காலம் பதில் காலம் சொல்லும். பதில் சொல்லும். காலம் Friends பதில் வர சொல்லும். போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் ஒழிச்சு போடுங்க. ஆர்ஆருக்கு அடுத்த 3 மேட்ச் யார் கூட அப்படின்னா, எம்ஐ கூட, லக்னோ கூட, டிசி கூட. ஆமா, 3மே சப்ப டீம். ஆர்ஆர் தான் அடிச்சு மேல வர போறான். நம்பர் 4 ரியான் பராக், த நெக்ஸ்ட் ரிக்கி பாண்டிங் ஆஃப் இந்தியன் டீம். கேப்டன் ரியான் பராக் தான் வேர் காலில் போய் விழ பிடிச்சிட்டு போறோம், வருவான். காலில் போய் விழுக போறோம் friends எல்லாரும்.